ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வெறும் 20 நாள்ல ஒரு ஹோம்மேட் ஃபர்டிலைசர் தான் ரெடி பண்ண போறோம். அதுதான் எக் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய முட்டை ரசம். ஆனா நான் இதுக்கு 10+10 டே ஃபர்டிலைசர்னு பேர் வச்சிருக்கேன். அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். இது எந்தெந்த செடிகளுக்கு எந்த மாதிரி டைம்லலாம் கொடுக்கலாம், எத்தனை தடவை கொடுக்கணும், அதே மாதிரி எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா லெமன், அப்புறம் எக், ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து பக்கத்தில் க்ரோசரி ஷாப் இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க, ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. முக்கியமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. முட்டை வந்து நான் 4 எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 முட்டையிலையும் செய்யலாம், இல்லை அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாகவும் செய்யலாம். லெமன் வந்து முட்டைக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டைக்கு 10 லெமன் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். சின்ன சைஸாக இருந்தால் எத்தனைன்னு கேட்பீங்க. ஒரு 12லேருந்து 15 லெமன் அந்த அளவுக்கு தேவைப்படும். இது வந்து அளவு மாறுங்க. ஏன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டெய்னரில் ஊற்றும் போது தான் தெரியும் இந்த லெமன் வந்து போதுமா போதாதான்னு சொல்லிட்டு. ஸோ நான் பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லெமன் வந்து நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த லெமன் தான். ஸோ அதனால் இதே மாதிரி லெமன் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணுமான்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பழைய லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல. மேலே வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக காஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த லெமனும் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழெல்லாம் தூக்கி போட வேண்டாம். இதை வந்து ஃபுல்லாக ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். சரி, இந்த லெமனும் எக்கும் அப்படி என்ன தான் வேலை செய்யுதுன்னு கேட்பீங்க. இந்த லெமனுங்கிறது ஒரு சிட்ரிக் ஆசிட், அதே மாதிரி எக் வந்து கால்சியம், அந்த ஓடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கால்சியம். இது ரெண்டும் நம்ம ஒன்றா சேர்த்தும் போது இந்த சிட்ரிக் ஆசிட் அந்த கால்சியமை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த 10 டேஸ் ப்ராசஸேங்க. ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துவோம். இந்த 10 லெமனுக்கே பாருங்க ஜூஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது சரியாக போகுமா போகாதான்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரில் ஊற்றும் போது தான் தெரியும். சரி, ஓகே. இந்த ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இதில் சேர்த்த போகிறது இல்லை. சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், லெமன் தோலும் போட்டு தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு இது தேவைப்படுது, அதனால நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது பாருங்கள், கண்டெய்னரில் ஊற்றிட்டேன். அது எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஊற்றின உடனே பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்சியமாக இப்போ தான் அரிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி இது மேலே மிதக்குதா இல்லைனா லெமன் ஜூஸ் கம்மியாக இருக்கான்னு தெரியல. அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 லெமன் நான் போட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போடணும், அப்படியே ஓப்பனில் வைக்கவும் கூடாது. அதே மாதிரி ஒரு ஷேடட் பிளேஸில் வச்சுருங்க, நிழலான பகுதியில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 டேஸ்க்கு இதை டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல. அது பாட்டுக்கு ப்ராசஸ் ஆகும். நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த தோல் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஷேக்காய் மாதிரி எதனா ரெடி பண்ணுவீங்களா ஹோம்மேடாக, அந்த டைமில் இதையும் காய வச்சு நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10 டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்தது தான். எந்த அளவுக்கு அது வந்து கால்சியம் அரிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த முட்டையோட வந்து ஃபுல்லாகவே அரிச்சிடுச்சு. அந்த கீழே வந்து அந்த கால்சியம் அப்படியே செட்டில் ஆயிருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியும். அந்த முட்டை வந்து ஃபுல்லாக உப்பிடுச்சு. இப்போ வந்து அந்த ஓடு வந்து ஃபுல்லாக வீக்காக தான் இருக்கும். நம்ம சும்மா டச் பண்ணாலே அது வந்து உடஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு குச்சி மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சும்மா டச் பண்ணாலே போதும், அது எல்லாமே உடஞ்சிடும். நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். அது வந்து ஓப்பன் பண்ணதும் அந்த அளவுக்கு மோசமாக ஸ்மெல் எதுவும் வரல. ஒரு மாதிரி லெமன் ஸ்மெல் தான் வந்துச்சு. அவ்வளோ இன்னும் மோசமாக ஸ்மெல் எதுவும் இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் எந்த டிஸ்டர்பும் ஆயிருக்காது. அதனால தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டால் தான் அதுவும் வந்து சேர்ந்து உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும். இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், அதுவும் கிடைக்கலன்னா பனை வெல்லம், இதில் 3த்துல ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கு 50 கிராம் தான் அளவு. ஸோ நான் இதில் 4 முட்டை எடுத்துருக்கேன்னா, ஸோ இது நான் 200 கிராம் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்த போகிறேன். இந்த கிளாஸ் வந்து 100 கிராம். ஸோ இது வந்து 2 கிளாஸ் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 10 டேஸ் வந்து நிழலான பகுதியில் எடுத்து வைக்கணும். நான் ஏன் 10+10 டே ஃபர்டிலைசர்னு சொன்னேன்னு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் நம்ம அந்த ஃபர்மெண்டேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் 10+10 டே ஃபர்டிலைசர்னு சொன்னேன். அவ்வளோதான், இது வந்து எடுத்து வச்சாச்சு. 20 டேஸும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். மேலேயும் வச்சுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வாட்டர் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ml, அதையும் மிஞ்சி போனால் 2 ml, அதுக்கு மேலே வேண்டாம்.
நீங்கள் செடிகளுக்கு வேர்களுக்கும் ஊற்றலாம், இலைகளுக்கு மேலேயும் தெளிக்கலாம். பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்க, அப்பதான் அது போகும். இல்லை பூச்சி எதுவும் இல்லை, இந்த ஒரு ஃபர்டிலைசராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வேர்களுக்கு ஊற்றிட்டு வாங்க, அதுவே போதும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இலைகளுக்கு மேலே கொடுக்கும்போது அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பாக குறைச்சே கொடுங்க, அதிகப்படுத்தி கொடுக்காதீங்க. இலைகள் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 mlங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. வேர்களுக்கு ஊற்றும் போது பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் இலைகளுக்கு கொடுக்கும்போது அந்த இலை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் அந்த லீஃப் வந்து சீக்கிரமாக மஞ்சள் அடிச்சிடும், இல்லைன்னா சுத்தமாக காஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக இது வந்து 10 days ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லை 15 days ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் இந்த எக் அமினோ ஆசிட் வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் ரொட்டீனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ரெகுலராக உங்களால் கண்டினியூவாக கொடுக்க முடியும். இல்லைனா வந்து வேறு எதனா அட்லீஸ்ட் இந்த பனானா அமினோ ஆசிட், இந்த மாதிரி வாழைப்பழ கரைசல், மீன் அமிலம் நிறைய இருக்குது, அது இருந்தால் ஓகே தான். பட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக மாற்றி கொடுத்துட்டு வாங்க. இந்த டேபிள் ரோஸில் தான் இந்த இலைப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நம்ம ஸ்ப்ரே பண்ணலான்னா அந்த பெரிய ஸ்ப்ரே நம்மக்கிட்ட இல்லை, சின்ன ஸ்ப்ரே தான் இருக்குது, அதுவும் 1 liter தான். அதில் ஸ்ப்ரே பண்ண கையெல்லாம் வலிக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னலையே இலைப்பேன் இப்படி இதுதாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செடியில தான் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஒரு 2 days தான் கேப் விட்டேன், எல்லா செடிக்குமே வந்துடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த அமினோ ஆசிட், எக் அமினோ ஆசிட் ரெடி ஆனதுமே சரி இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணா ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், இது கண்ட்ரோல் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல. அது வந்து கையிலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேயர் இது, அது என்னால் ரொம்ப நேரம் ஸ்ப்ரே பண்ண முடியல. அதனால நான் கையிலே மறுபடியும் தெளிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நுண்ணுயிரை பெருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேர்களுக்கு ஊற்றிட்டீங்கன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை வந்து இது இன்னுமே அதிகப்படுத்தும். ஸோ உங்கள் செடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.